போகிறோன்னா ஆம்லேட் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 20 செகண்ட்ஸில் இது முடிக்கணும். முடிக்கலைன்னா அவங்களே வச்சுக்கணும். ஓகே, and the omelette stuff. நாலு பீஸ் 8 பிட்டு ஆயிடுச்சு. ரெண்டு இருக்கும். இத்தனை நாள் 1 3 ஸ்டெப் பண்ணிக்கணும். இது 4 செட் 4. கொஞ்சம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. யார் செஞ்சாங்கன்னா நான் செஞ்சேன். ஏன்னா எனக்கு சமைக்கலாம் தெரியும். அதுக்கப்புறம் செம்மையாக இருந்துச்சு. ஆனியன் ஆம்லேட் பாருங்க, ஆனியன் நல்லா இருக்குது, செம்ம இருக்குது. இது பார்த்திங்கன்னா பெங்களூர் ஆம்லேட். பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து பெங்களூரில் எல்லாமே பெங்களூர் தான் வாங்கினேன். ஸோ நல்லா இருக்குது, வெரி நல்லா இருக்குது கைஸ். சொல்கிறேன் நான் 10 out of 10 கைஸ். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா, கரம் சில்லி பவுடரு, அப்புறமா மஞ்சத்தூள் என்ன பண்ணாங்கன்னா இந்த 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 மசாலாவை வந்து எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு முட்டை தவாவை நல்லா நல்லா ட்ரை ஆகணும். அது காஞ்சிட்டு இருக்கும். எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நீங்கள் சாப்பாக பண்ணி போட்டுருங்க. அப்படியே போட்டிங்கன்னா வராது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குட்னா வரும். ஓகேவா? அது மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா மட்டன் மசாலா, சில்லி பவுடர், மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு பவுலில் 2 முட்டை வச்சுக்கணும். வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த ஆனியன் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம மசாலா போட்டு வந்தோமா அதே மசாலா போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் செய்யணும். அப்போ நம்ம தவா மேலே ஊற்றினா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெரி வெரி டேஸ்ட்டாக இருக்கும். பை கைஸ்.